விவசாயிகளுக்கு வணக்கம். நம்ம புதிய விவசாயம் யூடியூப் சேனல்ல இதிலிருந்து ஒரு புது பிளேலிஸ்ட் ஆனது உதயமாக போகுது. நம்ம கொடுக்க போறோம். என்ன விஷயத்துக்காக இந்த பிளேலிஸ்ட் ஆனது கொடுக்க போகுதுன்னா, இதை தெரிஞ்சுக்காம விவசாயம் பண்ணாதீங்க. விவசாயத்துக்கு தேவையான அடிப்படை தகவல்களை பத்தி நம்ம இந்த பிளேலிஸ்ட்ல பார்க்க போறோம். அதுல முதலாவதான வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சத்துக்களோட வகைகள், என்னென்ன சத்துக்கள் இருக்கு, அதை எத்தனை வகைப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து நம்ம இப்ப இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். சத்துக்கள் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 16 விதமான சத்து இருக்கு. இதுல ஒண்ணு புதுசா ஆட் பண்ணிருக்கிறதா 17 ஒரு ஆட் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க. அதை ஆட் பண்ணியிருக்காங்க. இத 17 விதமான சத்தை வந்துட்டு நம்ம எப்படி பிரிக்கலாம்னா 4 கேட்டகரியா பிரிக்கலாம். இயற்கையில கிடைக்கக்கூடிய சத்துக்கள், முதல்நிலை சத்துக்கள், இரண்டாம் நிலை சத்துக்கள், நுண்ணூட்ட சத்துக்கள். இந்த 4 கேட்டகரியில வந்துட்டு இயற்கையில கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்துட்டு கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின். முதல்நிலை சத்துக்கள் பொறுத்தளவுக்கு தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. அடுத்தது இரண்டாம் நிலை சத்துக்கள் பொறுத்தளவுக்கு கால்சியம், மெக்னீசியம், சல்பர். இது வந்துட்டு இரண்டாம் நிலை சத்து. நுண்ணூட்ட சத்துக்கள் பொறுத்தளவுக்கு ஃபெரஸ், மேக்னீசு, ஜிங்க், காப்பர், மாலிப்டினம், போரான். இது வந்துட்டு நுண்ணூட்ட சத்து. இது நமக்கு எப்படி ரொம்ப எளிமையா புரிய வைக்க முடியும்னா, நம்ம எப்படி காத்த சுவாசிச்சுட்டு வாழ்றோமோ, தண்ணியை குடிச்சிட்டு வாழ்றோமோ, அது வந்துட்டு இயற்கையில கிடைக்கக்கூடிய சத்துக்கள். முதல்நிலை சத்துக்கள் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா சாப்பாடு மாதிரி. இரண்டாம் நிலை சத்துக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குழம்பு மாதிரி. நுண்ணூட்ட சத்துக்கள் பொரியல் மாதிரி. இது எல்லாமும் கலந்து இருந்து நம்ம சாப்பிட்டா தான் நம்ம எப்படி ஆரோக்கியமா வாழ்றோமோ அது போலதான் பயிர்களும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இது இல்லாம வெறும் சாப்பாடு மட்டுமே கொடுத்துட்டு இருந்தோம்னாலும் ஆரோக்கியம் குறைவா இருக்கும். இல்ல வெறும் குழம்பு மட்டுமே கொடுத்துட்டு இருந்தாலும் அதுவும் குறைவா இருக்கும். பொரியல் மட்டுமே சாப்பிட்டு இருந்தாலும் வாழ முடியாது. இது எல்லாமே சேர்த்தா கலவையா சமச்சீரான அளவுகள்ல பட்சத்துல நமக்கு வந்துட்டு நல்ல ஈல்டானது கிடைக்கும். நல்ல மகசூலானது, நல்ல ஈல்டானது கிடைக்கும். அந்த பயிர் வந்துட்டு ரொம்ப காலத்துக்கு நீடித்து காய்க்கும். இந்த வீடியோல அதுக்கு அடுத்து வரக்கூடிய செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சத்து என்ன விதமான வேலையை செய்துங்கிற மாதிரி நம்ம கொடுப்போம். இது போல மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க புதிய விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.